மேடம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா மேடம்? அறிவு இருக்கா உங்களுக்கு? எப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணா எப்போ கொண்டு வந்து கொடுக்குறீங்க? மேடம் வர்ற வழியில கொஞ்சம் டிராஃபிக் மேடம், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இதை விட்டா வேற ரீசனே கிடைக்காதுல்ல. வர்ற கோவத்துக்கு ஏதாவது சொல்லிட போறேன். தோ இருக்கிற 8 கிலோமீட்டர்ல இருந்து ஃபுட் டெலிவரி பண்றதுக்கு இவ்வளோ நேரமா? மேடம் உண்மையிலே வர வழியில டிராஃபிக் தான் மேடம். அதுவும் இல்லாமல் பேக் பண்ணுற இடத்துல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மேடம், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன் இப்படி வாய் கூசாம போய் சொல்றீங்க? இந்த ஏரியால டிராஃபிக்கே கிடையாது. நீங்க லேட்டா வந்துட்டு போய் சொல்றீங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி நான் அந்த ஹோட்டல் ஆர்டரே போட்டது இல்லையா என்ன? சாரி மேடம். உங்க சாரியை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்குமேன்னு ஃபுட் ஆர்டர் பண்ணா நீங்க வரதுக்குள்ள அவங்க கிளம்பி போயிட்டாங்க. உங்களால அவங்க முன்னாடி எங்களுக்கு தான் அவமானமா போச்சு. உங்கள் கோவம் எனக்கு புரியுது மேடம், நான் பண்ண தப்பு தான் மேடம். சாரி மேடம், ப்ளீஸ் மேடம். சாரி சொல்லி சொல்லி என்ன மேலும் கோவப்படுத்தாதீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. மேடம் இந்த ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கங்க மேடம். லேட்டா ஃபுட்டை டெலிவரி பண்ணது மட்டும் இல்லாம இந்த ஆறி போன ஃபுட்டை நான் வாங்கி வர செய்யணுமா? எடுத்துட்டு கிளம்புங்க. ஹலோ சொல்லுங்க மேடம். தம்பி, ஒரு நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. எதுக்குங்க மேடம்? நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன் ஒரு நிமிஷம். ஓகே மேடம். தம்பி சாரிப்பா. எதுக்குக்கா? இல்ல, நீங்க சைக்கிள்ல ஃபுட் டெலிவரி பண்றீங்கன்னு தெரியாம நான் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்லக்கா, உங்களை மாதிரி ஆளுங்க எங்களை மாதிரி ஆளுங்களை திட்டுறது எங்களுக்கும் புதுசு இல்லை. ஆர்டர் பண்ண சாப்பாட்டுக்கு காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. நான் பண்ணது தப்புதான்ப்பா. ஏதோ கோவத்துல பண்ணிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கலைங்க. உங்ககிட்ட ஒன்றே சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. இனி தயவு செஞ்சு எங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்ககிட்ட காசு தர மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு ஒரு ஃபுட் டெலிவரி பண்ணால் அதிகபட்சம் 30 ரூபா கிடைக்குங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்டினா தான் என்னால் ஒரு 600 ரூபாயாச்சும் பார்க்க முடியும். அதுலேயும் நீங்கள் கொடுக்க வேண்டிய 400 ரூபாயை நான் கழிச்சிட்டா அது எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம். இந்த விஷயத்த கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இனிமே நான் யார்கிட்டயும் இப்படி பேச மாட்டேன். ரொம்ப சாரி. நீங்க பார்க்க ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். பிஇ முடிச்சிருக்கேங்க்கா. என்னப்பா சொல்றீங்க? பிஇ முடிச்சிட்டு ஏன் இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே யாருக்குக்கா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குது? எல்லாரும் கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீ கவலைப்படாதப்பா, உனக்கு ஏன் கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலையா போட்டு தரேன். உண்மையாவாக்கா சொல்கிறீங்க? ஆமா, நீ சின்ன வயசுலயே ரொம்ப மெச்சூர்டா இருக்க. உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் என் கம்பெனிக்கு தேவை. தேங்க்ஸ்க்கா. ஃபுட்டு தரீங்களா?